எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது பாகக்கால ஒரு சூப்பரான ஒரு வறுவல் தான் நம்ம பார்க்க போறோம். பாகக்கானாலே பயங்கரமா கசக்கும். ஆனா நம்ம கசப்பே இல்லாம இன்னைக்கு நம்ம பாகக்காய் வறுவல் செய்ய போறோம். நான் பாகக்கால கூட்டு அப்புறம் மசாலா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுவும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிப்ஸ் மெத்தட்ல செய்ய போறோம். அதுவும் எண்ணெய் நிறைய ஊத்தாம ஒரு கம்மியா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம். இந்த பாகக்காய் வறுவல் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாகக்காய் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த பாகக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாகக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண பாகக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் சீடோடையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீடு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மொத்தமாக அப்படியே கட் பண்ணி நான் சேர்த்துப்பேன். ஏன்னா அது நம்ம கசப்பே தெரியாத மாதிரி தான் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் இது நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3-4 பாகக்காய் சின்னதாக இருந்தது கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த பாகக்காய் நார்மலாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிப்ஸ் மாதிரி சாப்பிட்லாங்க. நான் மிளகாத்தூளும் தனியாத்தூளுமே பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு 2 கிலோ அளவுக்கு தனியானா 1 கிலோ வரமிளகாங்கிற அளவில் இந்த மாதிரி மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த குழம்பு தூள் தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள்னால் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு அரிசி மாவும் அப்புறம் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி இதை நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி எலும்பிச்சப்பழம், அப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதாங்க தேவை. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாக இதில் கோட் ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். அதை நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதை கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ண உடனே கூட நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை நல்லா காய வச்சிடலாங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்து அப்படிலாம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம மீடியமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பொரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இந்த எண்ணெய் கடலை எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எல்லாமே இந்த பாகக்காவை எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பாகக்காவை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாகக்காவை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படி மேலே போட்டோம்னா ஒழுங்காக குக் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் வறுக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி போட்டு இன்னொன்று பக்கமும் வேக வைக்க போது டக்குன்னு ஈஸியாக முறுமுறுன்னு வரும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் அது ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியமாக அதை டக்குன்னு இதை பொரித்து நீங்கள் எடுத்துடலாம். ஈஸியாக ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அப்புறமா அடுத்து திருப்பி போட்டு இன்னொன்று தடவை ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோன்னா நெக்ஸ்ட்டு அதை திருப்பி போடணும். திருப்பி போட்டோன்னா டக்குன்னு ஈஸியாக குக் ஆகிடும். இதுக்கப்புறம் மொறுன்னு வந்தோன்னா எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது செய்கிறது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராகவே பெஸ்ட்டு காம்பினேஷன். கர்ட் ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான். பாகக்காயில் பார்த்திங்கன்னா நான் கூட்டெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வீடியோ யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மொறுன்னு வரணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி மொறுன்னு வரணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையுமே பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுனது தான். எண்ணெய் வந்து வறுக்கும்போது அது இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்பியுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு நீங்கள் அடுத்து பாகக்காவை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதே மாதிரி தான் அடுப்பை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு பாகக்காவை வந்து சேர்த்துட்டு அப்புறமா ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஃப்ரண்ட்லேயும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா அதையும் 2 பக்கமும் நல்லா வந்து மொறுன்னு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுப்பை வந்து மீடியமாகவும் ஹையாகவும் வைக்கணும். சிம்மில் மட்டும் வைக்காதீங்க, மீடியமாகவும் ஹையாகவும் வைக்கணும். அதாவது தண்ணி விட்டு வேக வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சிப்ஸ் மாதிரியே வராது, அப்படியே சாஃப்டாகவே வந்து அது வந்து குக் ஆகிடும். சாஃப்டாக குக் ஆயிடுச்சுன்னா மொறுமொறுப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து ஹையாக வச்சு அப்படியே பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஹையாகவும் மீடியமாக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கருகாமல் அப்படி நல்லா சூப்பராக மொறுன்னு எடுக்கலாம். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பாகக்காவை. இந்த மாதிரி வாங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கு. வீட்டில் வந்து எல்லாருக்குமே பாகக்காய் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த பாகக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் கூட ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ போட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.